அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் மிக மிக குறைவான செலவில் அதிகமான லாபம் தரக்கூடிய இந்த அவரை செடியில் பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்னன்றதை பற்றியும் ஃபுல் டீட்டெயில்டாக பார்த்துடலாமா? இந்த அவரை செடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் வச்சு ஒரு 60-70 நாள் இருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 செடிக்கான ஒரு எஸ்டிமேட் மட்டும்தான் நாம் இதில் போட்டிருக்கோம். கழனி முழுக்க போடலை. ஏன்னா உங்களுக்கு 2 செடி வச்சாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் தர மாதிரி தான் நாங்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 2 செடியினுடைய செலவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா வீக்லி ஒரு ரூபாயிலேருந்து 700 கிடைக்கும். ஓகேங்களா? வீக்லி சொல்கிறேன். வீக்லி 2 டைம் அறுத்தோம்னா ஒரு ரூபான்றது குறைஞ்சபட்சம் 800 வரையும் கூட இதில் லாபம் கிடைங்க. சரிங்க. இப்போது இதில் நம்ம 2 செடி வச்சுருக்கோம் இல்லையா? இதே 2000 செடி வைக்க சொல்லும், ஒரு 20000 செடி வைக்க சொல்லும், எவ்வளோ லாபம் கிடைக்குன்னு பார்த்துங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா தேவையானது பார்த்திங்கன்னா 20 மட்டும்தாங்க. 20 குருணையும் இதை தான் நாம் இதுக்கு பயன்படுத்திக்கிட்டு வரோம். 20 பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் ஒரு செடிக்கு ஒரு 10 கிராம் வீதம் இதில் வைப்போம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் இதாக கூடவே குருணை இருந்துச்சுன்னா அது ஒரு 2-3 கிராம் மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் ஒரு செடிக்கு. ஓகேங்களா? இவ்வளோ தான் இதனுடைய ப்ராசஸ்ஸு. பூச்சின்னு பார்த்திங்கன்னா இதில் காய்களில் இருக்கக்கூடிய புழுக்கள் தான். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவிலே காமிச்சிருப்போம். அந்த புழுக்கள் எவ்வாறு இருக்குன்றதையும் அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 20 ரூபா செலவு தான் வாரத்துக்காகும். ஆனால் பார்த்திங்கன்னா இன்கம்ன்றது ஒரு 800 வரைக்கும் கிடைக்குங்க வாரம் இன்கம், நம்ம 2 செடியிலேருந்து மட்டும். ஸோ அவ்வளோ காய்க்குமாண்ணா? ஆமாங்க, இது அவ்வளோ காய்க்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காய் பச்சையாக இருந்த அவரைக்காயே ஆகும். இதுவே காய விட்டோம்னா மொச்சக்கொட்டையை எடுப்போம் இல்லையா? அதே மாதிரி இதுலேயும் பருப்புகள் கிடைக்குங்க. இந்த பருப்பையும் நம்ம காரக்குழம்பு, கறிக்குழம்புன்ட்டு பல குழம்புகளுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரிஞ்சி சாதத்தை கூட போடலாங்க. அவ்வளோ யூஸ்ஃபுல்லான ஒரு செடி. இதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக விவசாயம் செய்யுங்க. விவசாயத்தில் லாபம் வரும், நஷ்டம் வரும்ன்றதோட இதில் லாபம் கண்டிப்பாக வருங்க, நீங்கள் பண்ணுற முறையான பயிரை பற்றி. ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் இந்த பயிரில் பார்த்திங்கன்னா பூச்சின்னு பார்த்திங்கன்னா புழு தாங்க. இந்த புழுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பெருசாக எதுவும் மெனக்கிட வேணாம். நீங்கள் எப்போவுமே கெமிக்கலை பார்த்து மட்டும் உங்கள்கிட்ட பக்கத்தில் அக்ரி இருக்கிறாருனாக்கா நீங்கள் அவங்களாண்ட கேட்டுட்டு கெமிக்கலை மட்டும் மனப்பாடம் பண்ணுங்க. எப்போவுமே ஒரு மருந்து வாங்க போகிறீங்கன்னா அந்த கெமிக்கலை மட்டும் மனப்பாடம் பண்ணி ஒரு நோட்ஸ் எழுதுங்க. நோட்ஸில் எழுதி வைக்கிறது மிக சிறந்த ஒரு வழி. அந்த கெமிக்கலை எழுதி வச்சிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் போக சொல்லும். அந்த மருந்து அவங்க பிராண்டை மாற்றி கொடுத்தாலும் அந்த கெமிக்கல் இருக்குதா பார்த்துட்டு, இந்த கெமிக்கல் இவ்வளோ ரேட்டில் இதை விட சீப்பான கம்பெனிகள்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதுலேயே நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதை வச்சு மட்டுமே நீங்கள் கீழே பயன்படுத்தி மட்டுமே லாபம் பார்க்க முடியுங்க. அதனால தான் சொல்கிறோம், எப்போவுமே கெமிக்கலை எழுதி வச்சிங்க. நம்ம டூபான்ட்டு, ஃபேமு, கோரஜனு இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா கெமிக்கல் பார்த்திங்கன்னா நிறைய, அதாவது பிராண்டுலேயும் அந்த கெமிக்கல் தான், நம்ம கம்மியான காஸ்ட் வாங்குறதுலேயும் அந்த கெமிக்கல் இருக்குங்க. அதை மட்டும் சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கி அடிச்சிங்கன்னா விவசாயத்தில் ரொம்பவே சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள், இதில் தான் புழுக்கள் இருக்கக்கூடிய இடம். இந்த காய்களில் இருக்கிறது புழு. அந்த புழு சாவடிக்கு தான் நான் இவ்வளோ நேரம் மருந்து கெமிக்கல் பார்த்து மட்டும் வாங்கிக்கிங்கன்னு சொன்னது. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் தெரிஞ்சிட்டாலே இதில் நாம் சக்ஸஸ் பண்ணிக்கலாம். வாரம் ஒரு தண்ணி தான் கட்ட போகிறோம். ஸோ லாபன்றது கண்டிப்பாக இருக்கும். நான் சொன்ன 2த்துக்கு 600-700 ரூபாய் சொன்னேன் இல்லையா? ஸோ அதை நீங்களே பாருங்கள், எவ்வளோ காய் கொட்டி வச்சுருக்கன்றதை நீங்கள் கொட்டினா மட்டும்தான் பார்க்க முடியும். நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.